திருச்சிற்றம்பலம். திருவாசகம். திருவாசகமானது 12 திருமுறைகளில் 8வது திருமுறை ஆகும். இதில் 51 திருப்பதிகங்களும் 658 பாடல்களும் உள்ளது. திருவாசகம் ஒரு ஆழ்கடலை போன்றது. திருவாசகம் பற்றி பேச நமக்கு 7 பிறப்பும் போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். அடியேன் திருவாசகம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் இப்பதிவில் குறிப்பிட இருக்கிறேன். திருவாசகம் இயற்றியவர் மாணிக்கவாசகர். அவரை பற்றி நம் பிறகு பார்க்கலாம். அடியேன் விரைவில் பெரிய புராணம் பற்றியும் பதிவிட இருக்கிறேன். அப்போது மாணிக்கவாசகரை பற்றி விரிவாக காணலாம். மனிதன் சொல்ல மனிதனே கேட்பது திருக்குறள். அருளாளன் சொல்ல ஞானிகள் கேட்பது திருவருட்பா. ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்பது திருமந்திரம். இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை. மகன் சொல்ல மகேசன் கேட்பது பிரணவம். மனிதன் சொல்ல இறைவனே கேட்பதுதான் திருவாசகம். மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையிலிருந்து உத்திரகோசமங்கை, திருவாரூர், திருவிடைமருதூர், சீர்காழி, திருவண்ணாமலை, திருக்கழுக்குன்றம் முதலிய பல தலங்களுக்கு சென்று பெருமானை செந்தமிழில் பாடித் துதித்த பின்பு தில்லை திருநகரை அடைந்தார். தில்லையில் ஆனந்த கூத்திடும் நடராஜ பெருமானை கண்டு வணங்கிய பின் அந்தமில்லா ஆனந்தம் மணிகொள் தில்லை கண்டேன் என்று பரவசமானார். அப்போது இறைவன் மாணிக்கவாசகரை ஆட்கொள்ள எண்ணினார். வேதியர் வேடம் புனைந்து வந்த எம்பிரான் ஈசன், நீர் பாடுக, நான் எழுதுவேன் என்றார். திருவாதவூரார் பாட நடராஜ பெருமான் ஏடு வாங்கி தெளிவுற வரைந்தார். மெய்த்தவன் வாதவூரன் விளம்பிட எழுதும் இந்த புத்தகம் மன்றுள் ஆடல் புரிந்தவன் எழுத்து என்று கோவை முடிவில் எழுதி காப்பிட்டு அதனை தில்லையில் நடராஜர் கோவிலுள்ள பொன்னம்பலத்தேயுள்ள பஞ்சாட்சரப்படியில் வைத்து இறைவன் மறைந்தார். அழகிய சிற்றம்பலத்தான் வரைந்த அசல் ஓலைச்சுவடிகள் இன்றும் புதுச்சேரியில் உள்ள அம்பலத்தடியார் மடத்தில் உள்ளது. மூவர் பாடிய தேவாரம் நமது நல்வாழ்விற்கு வளமும் செழுமையும் தரும். ஆனால் திருவாசகமோ இறைவனையே அடைய வழிவகை செய்யும். அதனால்தான் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்கிறார். திருவாசகம் என்பது வேதத்திற்கு சமமான நூலாக கருதப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் பழமொழி இந்த ஞான நூலின் அனுபவ விளக்கமாய் விளங்குகிறது. தத்துவ விளக்கம்